எல்லோருக்கும் வணக்கம். சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, அப்புறம் ரோஹித் சர்மா, இவங்க 3 பேரும் கிரிக்கெட் ஜாம்பவான்கள். இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விளம்பரத்தில் நடிச்சிருப்பாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க. விளம்பரங்கள் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நியாயப்படுத்தி இவங்க பேசியிருப்பாங்க. உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அது லாபகரமாக இருக்குமா, இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அல்லது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது பல முதலீட்டு நிறுவனங்கள் பல முதலீட்டாளர்களுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பங்குகள், அரசு பத்திரங்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்குவாங்க. இப்போ உங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை, ஆனாலும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க. அந்த நிறுவனம் உங்களுடைய பணத்தை பங்குகள், தங்கம், பத்திரங்கள் மற்றும் இதர பங்குகள் போன்றவற்றையெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. முதல்ல பார்த்தா இதன் மூலம் முதலீட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு நிபுணர் குழுக்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பெருசாக கவலைப்படாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களால் முதலீட்டு உலகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுற எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரிய வேணாமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பல வகைகள் இருக்குது. அதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது நமக்கு அவசியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதல் வகை ஈக்விட்டி. அதாவது நம்ம முன்னாடி பார்த்த ஏஎம்சி கிட்ட உங்களுடைய பணத்தை ஈக்விட்டியில் மட்டும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா உங்கள் பணத்தை அவங்க ஒரு குறிப்பிட்ட வகை பங்குகளான ஈக்விட்டியில் மட்டும்தான் அதை முதலீடு பண்ணுவாங்க. அதில் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் உள்ளிட்ட பல வகைகள் அதில் இருக்குது. அடுத்து 2வது வகை டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது நிரந்தர கால வைப்பு நிதி மாதிரி தான், குறைந்த ரிஸ்கில் அதிக லாபம் பார்க்கலாம். இப்போ 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது உங்களுடைய பணத்தை ஈக்விட்டிலையும் முதலீடு பண்ணுவாங்க, டெப்ட்லேயும் முதலீடு பண்ணுவாங்க, இரண்டுலேயுமே கலந்து முதலீடு பண்ணுவாங்க. இது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த 3ம் இல்லாமல் வரியை சேமிக்கும் நினைக்கும் அவங்களுக்கு இன்னொரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இருக்குது. அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது இஎல்எஸ்எஸ்ன்னு இதை குறிப்பாக சொல்லுவோம். இதில் நீங்கள் முதலீடு பண்ணினீங்க அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வரி விலக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை 3 வருஷத்துக்கு நீங்கள் அதை எடுக்க முடியாது. லாக்கின் பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு வரும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இயங்குது? இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பங்குக்கு ஒரு விலை இருக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒரு விலை இருக்கும். அதாவது இதை என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய என்ஏவி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 500 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 500 50 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அலாட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 10 யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும்?
நீங்கள் ஒரு அதாவது பங்குகளினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய நெட் அசெட் வேல்யூ என்ஏவியும் இருக்கும். இப்போ அந்த என்ஏவி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பங்குகளின் விலை ஏறும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய என்ஏவியினுடைய விலை ஏறும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பங்குகளினுடைய விலை இறங்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய என்ஏவியினுடைய விலை இறங்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்.